நம்ம அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் டெக்னோவின் மற்றும் வீடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவிலே நாங்கள் மொட்டை மாடியிலே, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மொட்டை மாடியிலே அழகான முறையிலே பூந்தோட்டம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். அதனை எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள். நான் தற்பொழுது மேலே போய் கொண்டிருக்கின்றேன். இங்கே மேலே போகும் வழியிலேயே அவர்கள் மிகவும் அழகான முறையிலே தமது தூண்களுக்கு அருகாமையிலே பல வகையான பூச்செடிகளையும் மரங்களையும் அழகு தோரணங்கள் மரங்களையும் வைத்திருக்கின்றார்கள். இங்கே பார்க்கலாம், மிகவும் அழகான முறையில் இவர்கள் இதனை வைத்திருக்கின்றார்கள். சட்டியிலே அழகு துற இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் மேலுக்கு போவோம். இது மேலே மொட்டை மாடிக்கு போகின்ற வழி. மொட்டை மாடியிலே போனால் இன்னும் பல வகையான பூச்செண்டுகளும் இங்கே காணப்படுகின்றன. மல்லிகைப்பூ, பல வகையான பூக்கள், பூக்கன்றுகள் இங்கே நாட்டப்பட்டிருக்கின்றன. மிகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கிறது. இங்கே மற்ற பக்கம் திரும்பி பார்க்கையிலே பல வகையான மரக்கரு வகைகள், பல வகையான இலகுலை வகைகள் இங்கே காணப்படுகின்றன. இங்கே பார்க்கலாம் நீங்கள், இவர்கள் தேசிக்காய் மரங்கள் கூட இங்கே நாட்டிருக்கின்றார்கள். தேசிக்காய் மரம் இருக்கின்றது. அதே போல் பல வகையான பூச்செடிகள் இங்கே, மற்றும் ஒரு தேசிக்காய், சிலம்பரி, இங்கே காமிரங்காய் காய்த்து குலுங்கி கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் இவர்கள் தங்களது மொட்டை மாடியிலே செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். என்றால் அனைத்தும் ஒரு பாருங்கள், ஒரு பூ பக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கின்றன. இங்கே மீண்டும் தேசிக்காய்கள் இங்கே பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றன. காய்க்கும் என்பதிலே எந்தவித ஐயமில்லை. தற்பொழுது இங்கே நினைக்கின்றது என்ன மரம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் கீழே இல்லை கொமெண்ட் பாக்ஸிலே தெரியப்படுதுங்கள் என்ன மரம் என்று. இங்கே கொய்யா மரம் நாட்டிருக்கின்றார்கள். கொய்யா பழம் என்பது அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவு. இங்கே கொய்யா மரம் பூத்து பிஞ்சு பிடித்திருக்கின்றது. ஸோ வீட்டுக்கு எங்களுக்கு வளவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்பவர்களுக்கு இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றால் தங்களது மொட்டை மாடியில் நிறைய பேர் எதுவித விடயங்களும் செய்யாமல் சும்மா கிடக்கின்றது. இங்கே பாருங்கள், கத்தரிக்காய் கூட செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பல வகையான பூச்செடிகள் ஆங்காங்கே வைத்திருக்கின்றார்கள். இங்கே துளசி மரம் இருக்கின்றது. மிகவும் பயனுள்ள ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு செடி துளசி மரம். அதே மாதிரி இங்கே அகத்தி மரம் வைத்திருக்கின்றார்கள். அகத்தி இலை மிகவும் பயனுள்ள விட்டமின் நிறைந்தது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வல்லாரை கூட நாட்டி இருக்கின்றார்கள். என்றால் நீங்கள் பார்த்தால் இதை நம்புவீர்களா? இதில் பித்து அவர்கள் கரைக்கு கூட எடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மிகவும் அற்புதமாக வாழைமரம் கூட இங்கே அவர்கள் இங்கே பாருங்கள், ஒரு பக்கெட்டுக்குள்ளேயே வாழைமரம் நாட்டி இருக்கின்றார்கள். இது காய்த்து குலுங்குமா என்று சொன்னால் தெரியவில்லை, ஆனால் காய்க்கும் போல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், முருங்கை கறிவேப்பிலை வைத்திருக்கிறார்கள். கறிக்கு தேவையான மனங்களுக்கு தேவையான கறிவேப்பிலை, இவ்வாறு தமக்கு அன்றாடம் தேவையான அனைத்து விதமான கறிகள், பயிற்சிகள் என்பவற்றை இவர்கள் இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். மாதுளை மரம் இருக்கின்றது. மாதுளை மரம் இதுவும் பூத்துக்கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். மொட்டை மாடியில் இது நீங்கள் இடமில்லை என்று சொல்லி எதனையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் முயற்சி செய்து இவர்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். ரம்பை கூட இருக்கின்றது. பாருங்கள், ரம்பை கூட கரைக்கு தேவையான ரம்பை மரம் கூட இவர்கள் வைத்திருக்கின்றார்கள். மிகவும் பாராட்டத்தக்க விடயம். இங்கே பாருங்கள், ஃபேஷன் ஃப்ரூட் மரம் கூட வளர்த்திருக்கின்றார்கள். ஸோ மேலுக்கு பைப் வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதில் இருந்து தான் இவர்கள் நீர் பாய்ச்சுவ கூட முடிகிறது. இங்கே மீண்டும் ஒரு முறை கிரேப்ஸ் மரம் கூட இருக்கிறது. பந்தல் போட்டு கிரேப்ஸ் கூட வளர வைக்கலாம் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். இவ்வாறு வீட்டிலேயே மொட்டை மாடியிலே பல வகையான தோட்டங்களை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறான தோட்டங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிடித்திருந்தால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அந்த பெல் பட்டனையும் அமர்த்திக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு விடங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது ARM அரஃபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.